Hi friends, welcome back to our channel Brain.reacts. உங்களுக்கான வீடியோ கலெக்ஷன் ரெடியா இருக்கு மக்களே. இந்த வீடியோ கலெக்ஷன் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சோகமான விஷயம். நேற்று மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேளுங்க. முதல்ல வந்து நேற்று ஃபங்க்ஷன் போறோம்னு சொல்லி அவசர அவசரமா வந்து பைக்கு கேட்டேன். சரின்னு பைக் சாவி கொடுத்தேன். ஃபங்க்ஷன் போறேன் வேட்டியில் இருந்தேன். ஏன்னா ஃபங்க்ஷன் போறேன் பேண்ட்டை போட்டு போக முடியாதா, எதுக்கு வேட்டி கட்டி போனேன்னு கேட்டேன். இல்லை இதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் அப்படின்னா. ஏழை வேட்டியை கட்டி போதாரா ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னே இல்லை இழுக்காத சட்டி போடல அப்படின்னா. சட்டியை போறாடே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். சந்தோஷமா தான் சிரிச்சு தான் பேசணும். போயிட்டு அது என்னது பைபாஸ் ரோட்ல வந்து விழுந்து கிடைக்கான்னு சொல்லி நண்பர் போன் அடிச்சு இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பைபாஸ் ரோட்ல கிடைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி போன் அடிக்கவும் எனக்கு பதட்டமாயிருச்சு. பதட்டமா பேசவும் எனக்கு பதட்டமாயி போச்சு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். இல்ல ஆளுக்குலாம் சாதாரணம் இல்ல, சின்ன கீரல் கூட இல்ல, தப்பிஸ்டாப்ல ஆனா அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னு என்னடா ஆச்சு ஆனா என்னடா அப்படின்னு கேக்குறேன். என்ன செஞ்சிருக்கு மூதேவி, பைபாஸ் ரோட்ல அந்த வேட்டி இருக்குல்ல, வேட்டி கட்டி போனா அந்த வேட்டி எல்லாம் கிழிஞ்சு முண்டை கட்டியா கடந்துருக்கான். சரியான கூட்டமா, பைபாஸ் ரோடே கூட்டமா. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு செத்துருக்கான். சட்டி போட்டு போயிருக்கணும். இல்ல அந்த முண்டமா கிடக்கிறதுக்கு செத்துருக்கான். சட்டி போடுங்க, 80 தடவை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. சட்டியை போடு, இனிமே நீட்டாரு, ஒண்ணுக்கு 4 சட்டி போடு. எல்லாருக்கும் சொல்லலாம், நான் பொதுவா சட்டி போடாதவங்களுக்கு சொல்றேன். போடு சட்டியை போடு, எத்தனை தடவை சொல்றது வணக்கம். இங்க பாருங்க, சட்டி போடாம இருந்தா இங்க ஒண்ணு, நானும் சட்டி போடல. சட்டிக்கு ஒரு கதையாடா. அவ்வளவு அட்வைஸ் பண்றான் அவர். நானும் சட்டி போடல, அட்வைஸ் பண்றவனே போடல. கட்சியில 10 சட்டி வாங்கி போடுங்களா நினைச்சு பாத்துல அவனை கட்டியா போன வெளியில எதுவுமே வரவே இல்லையாடா. அது மாதிரி அதே வேற எவன வீடியோ வேற எடுக்கிறானா. கூட்டம் கூடிச்சுனால அதை பார்த்து தெரிச்சு போட்டிருப்பாங்க. குடும்பம் அழிஞ்சு போடும், ஊர் அழிஞ்சு போடும், உலகம் அழிஞ்சு போடும். கோயில கூட்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, என்ன பண்ண போறேன்னே தெரியல. இங்க வந்து மாப்பிள வயிற்றுல மாப்பிள படுறா இல்லையா சொல்றேன். யோ அக்னி குழம்பி அந்த வயிறு ஃபுல்லா எந்நேரம் வயிற்றுல தான் இருப்பேன். அணையவே அணையாது, எத்தனை பேர் தீர்ந்து வைக்கலாம். ஆமா, அன்னதானத்துக்கு ஏதோ அடுப்பு தீர்ந்து போச்சு, சமைக்க முடியாம உட்காந்துருக்கேன் நம்மள. ஆமா, பொருள் வாங்கிட்டு போனோம். அப்படியே அண்டா தூட்டி இங்க வர சொல்லு. மாப்பிள வீட்டுல 24/7 தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாண்ணே, சரியான கட்டணம் பிடிச்ச பையன். சரி, உன் பாக்கெட்ல நீ என்னென்ன வச்சிருப்ப? போனு, சார்ஜரு, பர்ஸு, காசு, மிஞ்சி போனா வேற ஏதாவது வச்சிருப்பேன். நம்மால் பையில என்ன இருக்கும்? இருறா, முட்டை, குங்குமம், விபூதி, தகடு, மஞ்சத்தூள், கயர்லாம் உள்ள வச்சிருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சு நான் என் கூட இருக்கேன்னு நினைக்கிறேன். அகண்டு 4 நிமிஷம் போயிட்டோம்னு வச்சுக்கோ, ஜூமே பேபி போ போட ஆரம்பிச்சிருக்கேன். போறான் தெரியலையே. குடும்பம் அழிஞ்சு அந்த ஆளுக்கு என்ன மந்திரத்தை போட்ட? அவன் அந்த ஆள் தானே கேள்வியா கேட்டேன். குடும்பம் அழிஞ்சு வீடியோ முடிஞ்சு பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. டிஃப்ரெண்டா பண்ணானுங்க. யோசிச்சு சூப்பரா இருக்கு. அவன் அந்த ஒல்லியா இருக்கணும் சூப்பரா ஆக்ட் பண்றான். குடும்பம் அழிஞ்சு வீடியோ முடிஞ்சு. அதெல்லாம் தெரியாதடா, நீ எப்போ வருவ? வண்டியில வரும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. அதெல்லாம் தெரியாது, நீ எப்போ வருவ? புரியுதா இல்லையாடி? வண்டி சாவிய போலீஸ் வாங்கி வச்சிட்டு இருக்கான். எப்போ வருவ? நீ வேணா போலீஸ் கிட்ட பேசுறியா? எப்போ வருவ? சந்தோஷோட ஒய்ஃபா நீங்க? அதெல்லாம் தெரியாது, அவன் எப்போ வருவான்? அவன் குடிச்சிட்டு வந்து மாட்டியிருக்கான். அது உன் பிரச்சனை, அவன் எப்போ வருவான்? M4 இன்ஸ்பெக்டர் பேசின்னு இருக்கிறேன். அவன் எப்போ வருவான்? எப்ப அவனு ஒரு 5 வருஷத்துக்கு ஜெயில வச்சு அனுப்புகிறான். அவன் அங்கேயாவது நிம்மதியா ஒரு டார்ச்சர் கூட இருக்கிறதுக்கு அவன் அங்கேயாவது இருந்துட்டு போட்டு நிம்மதியா. மழை பெஞ்சாலும் மேக்கப் அழிய மாத்து. என்ன சுண்ணாம்பு தடவனியோ வந்திருக்கேன். உங்க அவுட்ஃபிட் பிரேக் டவுன் பண்ண முடியுமா? இரு, நடு ரோட்ல ரிஸ்க் கட்ட சொல்றேன். ஓகே தற்கூரி நம்ம ட்ரெஸ் ரேட் கேக்குறாங்க. இது சாரா 2K, இது H&M 3K, இது just 4.5K. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் மேம். சார் உங்க டீ-ஷர்ட் என்னடா பண்றான்? ஹலோ மச்சான், தினேஷ் டீ-ஷர்ட் ஓடுற மச்சான். யூடியூப்ல கேக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு 5 எடுத்தியா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 200 ப்ரோ. 200 ப்ரோ. சூப்பர். உங்க பேண்ட் ஐயோ, ஹலோ டி-ஷர்ட் இருக்கு. மச்சான் கார்த்தி, மச்சான் பேண்ட் எவ்வளவுடா? 1000 ரூபாய்க்கு திருநானுங்களா? 330 ரூபாய் கிட்ட ப்ரோ. ஓகே, சூப்பர் சார். உங்க ஷூ
ஹலோ மச்சான் ஹரி மச்சான் உன் ஷூ எவ்வளோடா? உன் ஃப்ரெண்டு சபரிதா? டேய் யூடியூப்ல இருக்கிற அசிங்கமெண்டா கான்ஃபரன்ஸ் தான் போற டக்குன்னு போட்டியா? ஹலோ 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 சபரி ஹரி ஃப்ரெண்டு? ஆமா மச்சான் இது ஊர் ஷூடா. மச்சான் இது ஹரி டிஷர்ட் இல்ல? ஆமா ஹரி டிஷர்ட் நான்சென்ஸ். அது கூட ஜெட்டியா இருக்கு மச்சான். ஜெட்டி தரவளுக்கு ஃப்ரெண்ட் இல்ல மச்சான். அதான் ஜெட்டி போறதே இல்ல. ஜெட்டி பிரச்சனை பெரும் எல்லாம் இந்த ஜெட்டியை வச்சுதான் வீடியோ போடுறானுங்க. நிறைய ஜெட்டி வீடியோ தான் வந்து போன வீடியோல ஒரு ஆரஞ்சு ஜெட்டி வச்சுன்னு சுத்தி இருக்கிறான். கொரோனா வந்தாலும் வந்தது ஜெட்டி போட மாட்டானுங்க எவனும். விக்கி என்னடா ஹாஸ்பிட்டல் வாசல்னுட்டு உஃப்னு தம்மிச்சிட்டு இருக்க? ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருக்கேன்டா. ஒய்ஃப் பாத்துக்க வேற யாரும் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதான் அடிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதோ டிசீஸ் ஆண்டா, காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் வேற. 2 நாள் தான் உயிரோட இருப்பான். இந்த சிகரெட் எவ்வளோ? என்ன 18 ரூபா மச்சான். 18 ரூபாவா? இங்க 15 ரூபாய் தான். நீ எப்பவுமே இங்கே வந்து அடி. ஏண்டா அப்போ ஒரு மாசம் ஆக மாட்டியா? நான் ஒரு பொண்டாட்டிய மறந்துட்டான்டா அவன். இவன் பேர் அவன் என்ன கஷ்டத்துல இருக்கான். இங்க வந்து 18 ரூபாய் 3 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்டா அவன். நல்ல ஃப்ரெண்டு தான்டா. மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்ஸா வேற வாங்குறாங்க. நல்லா வலி 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 வலிச்சு தள்ளுங்க. பக்கத்து பெட்ல போய் அட்மிட் ஆயிடுச்சு. ஹலோ ஹரினா, இங்க தடிக்கிட்ட மாட்டிக்கணும், கொஞ்சம் பேசி விடணா. டேய் உங்களுக்கு பேசி விடுறத நான் படிச்சு வைக்கலண்ணா. நோ, நம்ம ஏரியால நீ தானே வீட்டான வைக்கல, கொஞ்சம் பேசி விடணா. இந்த மரியாதை ஒன்று சொல்லுங்க. சரி போலீஸ் போன கொடு சார். நீ யோகி சிங்கிதோல் மாயாக்கா சூப்பி ஜாபா ஜாதா. நான் மணி சரணா போத போல போலீஸ் கொடுறா போன. சார் ஃபோன் சார். நோ, அது மணி இல்லனா, போலீஸ் தானா பேசுது. என்னடா சூடா சூப்பு குடிச்ச மாதிரி உஃப் உஃப்னு ஊதுறான். நோ, இங்க எல்லாம் வாயில சுத்தி ஊதுற மாதிரி தான் பேசுறானுங்க. இது Dialogue, சரியான dialogue அது. போதில வந்துட்டு வருவாங்களே, எப்ப நான் காப்பாத்துனா? வேற நாடா? நீ அவட்ட போன கொடு சார். சார் which country that is sir? This is South Korea. We caught your friend. ஐயோ. எப்பறா அங்க போனா? Sir, please give my sir, give the phone to my friend sir, please sir. Yeah. டேய் நார்த் கொரியாக்கு எப்பறா போனீங்க? நோ, ஏதோ போதில வந்துட்டுறோனா. அடா பாதி அது கிங் ஜாமுன் ஊர்றா. கிங் ஜாமுனோ கிசாம் ஜாமுனோ பவர் யூஸ் பண்ணி உச்சி உண்ணா. நம்ம என்ன ஆளுங்கன்னு சொன்னியா? எங்க போய் என்னடா பேசுனீங்க? அங்கலாம் சுட்டு கொன்றுவானுடா. சரி மணி எங்க? நோ, மணி பாக்கெட்ல வச்சிருந்த பவுடரை போலீஸ் புடிச்சானுங்கண்ணா. இதான் நம்ம ஊர் கோலமாவோட போலீஸ் கிட்ட கதை குத்து இருக்கிறானா. சரியான காமெடி. டேய் என்னடா சொல்றா? நோ மணி சுட்டானுடா. டேய் என்னடா சொல்ற? ஜாலி ஹலோ வந்துச்சு. ஜோசப்பே Your friends are dead. I think you are the boss of this drug dealing. You will be the next one we encounter. வாசா. எனக்கு ஒன்றா சார் 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 நான் பாத்துனால சார் நானே 5க்கு 10க்கு ஏதோ ஹெல்மெட் கேஸ் புடிச்சா பேசி விடுவேன் சார். சார் நான் வக்கீலே இல்ல சார். இன்னும் 5 அரியர் இருக்கு சார் எனக்கு. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் 5 அரியர் இருக்கு. என்ன ஆக்டிங்டா அப்பா. டே எவரா பண்ணானுங்க? மந்திரகந்திரம் போட்டு போயிட்டானுங்களா நார்த் கொரியாவுக்கு? ஸ்கிரிப்ட் செம்மையா எழுதுறானுங்க. டயலாக் டெலிவரி எல்லாமே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. டயலாக்லாம் வித்தியாசமா இருந்தது. சூப்பரா இருந்தது. நானே ஏடா குண்டாண்டா யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க தான் மாலு பாட்டியா? மாலு இல்ல மாலுவா? மாலதி. ஓ மாலதி ஃப்ரெண்டாமா நீ? நீ மாலுவ வர சொல்லு, அவ சொல்வா நான் யாருன்னு. ஹே பேபி. ஹே மாலு பாத்தியா கிழவி, இதான் என் ஆளு. அம்மாச்சி நான் லவ் பண்ற பையன் இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஆளு. பார்த்ததில்ல கோளாறு விக்கி. கோளாறு விக்கியா? அட தூமிய குடிக்கேடு விளக்க மாட்டேன். அம்மாச்சி நான் லவ் பண்ற பையன் சொல்லி நீ பாட்டு பேசிட்டே இருக்க. அவர் என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. பொண்ணு கேட்டு வந்திருக்கானா? இவனை பார்த்தாலே யாராச்சும் பொண்ணான்னு கேட்பாங்க. மயிர் அவ்வளவு பிரிச்சு வளர்த்து வச்சிருக்கான். மூஞ்சும் போங்க. அங்க போய் காதுல எதையும் மாட்டிருக்கான். ஏ கிளவியே இதான் ட்ரெண்டு. ஏ நீ வாயமுறா ட்ரெண்டு. உன் அப்பா மட்டும் இதை பார்த்தா கொன்னு போட்டுருவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உயிரே போனாலும் இவர் கூட தான் வாழ்வேன். அந்த கண்ட்ரை என்னால் பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் போய் வாழுங்க. ஓ அப்படியா பேபி? வா பேபி நம்ம போகலாம். எந்த நம்பிக்கையில் அவங்க கூட நீ போறேன்னு சொல்ற? இன்ஸ்டாகிராம்ல 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அதை வச்சு நக்குங்க 2 பேரும். அதை விட்டு வந்துடுறானுங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் வருமே. இதுக்குன்னே அலையறானுங்கப்பா. பொண்ணு நினைச்சேன்டா அவனை. எல்லா கேட்டமும் சூட் ஆகுதேப்பா நம்ம பையனுக்கு. இல்லடா அவனை நினைக்கலடா, அந்த கேரக்டர் நினைச்சேன்டா. ஏன்டா நீ வேற கேரக்டர் தான் சொல்றேன்.
உங்க அப்பா உண்டையில இருந்து காசு திருடி இருக்காரு. உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறோம். எதுவா இருந்தாலும் போய் உங்க அம்மாட்ட கேளு போ. அப்பா அந்த வாய்ச்சுக்கே சிரிப்பு வருதுடா. மம்மி அப்பா விட சொல்லுங்க மம்மி. உள்ள போடா போய் படி போ. உள்ள போ. டேய் எமோஷனல் சீன் ஆண்டா இருடா. அதான்டா சிரிக்க கூடாதுல. அப்போ சிரிக்க கூடாது. சரி அப்பா இது என்னன்னா வருது ராஜா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சீரியலா பண்ண மாட்டா இது. என்ன இளவன் அப்பா ராஜா, அப்பா ராஜா, நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் பெட்டக்ஸ் யாருப்பா கழுவுவா? மகனே ஷார்ட்ஸா கழட்டுப்பா. யாரா டைரக்டர்? நமக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த அப்பா பிள்ளைய மட்டும் பிரிக்கவே கூடாது. ஆமா சார். சரி சார். கழுவினா ஆமா நீதான் தாயா. நல்லா மாமா குழந்தைய நல்லா வளர்க்குற. அப்பா வெட்டக்ஸ் யாரு கடவுளே கடவுளே. எமோஷனல் சீன் இது. நமக்கும் நல்ல தண்ணி வந்துருச்சுடா. சிரிச்சு வந்துச்சு. காலையில அருகும் போல் ஜூஸ குடிச்சிட்டு ஆட்டத்தை வச்சியா. நிறுத்து வண்டிய, நிறுத்து. இறங்கில. ஹெல்மெட் எங்க? சார் ஹெல்மெட் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டுல வச்சு என்ன பண்ற? சார் வீட்டில் வச்சு என்ன பண்ணுவோம்னா காலையில இருந்து பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டுன்னு வேலைக்கு கிளம்பிடுவோம் சார். ஏய் அது கேட்கலடா. வீட்டுல வச்சு என்ன பண்ற? உங்ககிட்ட பேசினுக்கிறேன் சார். ஏய் என்ன தெரியுதா? லட்டி சார். லட்டியா? அடிச்சுனா ஜெட்டியா கையிடுறோம். வா வா. நக்கல் பேச்சு உனக்கு. போ உட்கார் போ. ஏய் உட்காரங்க. நீ என்னடா இங்க? வண்டி ஆர்சி புக் இல்லடா மச்சான். வண்டி ஆர்சி புக் தரல? அது வண்டி சொந்தக்காரனா தான் மச்சான் கேட்கணும். அப்ப இது வண்டி இல்லையா? திருட்டு வண்டி மச்சான். திருடனுங்களா நீங்க? நீ திருந்தவே மாட்டா. ஆமா நீ ஏன் மாட்டின? நான் ஹெல்மெட் எடுத்துன்னு வரல. வண்டிக்கு ஹெல்மெட் தரல? வண்டியை விட்டு போனோம், ஹெல்மெட் விட்டு போல. கூட்டமாவனுங்க. மூதேவி கண்ணை நான் வீட்டுல வச்சுட்டியா? சாரி மேடம், சாரி மேடம். இவன் கிட்ட அப்பவே சொன்ன வரும்போது கண்ணு எடுத்துட்டு வாடான்ட்டு. வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். நீங்க பாத்து போங்க மேடம். அவாய்ட் பண்ணிருக்கலாம் டைலாக். போட்டன் வெய்யே. வண்டி ஓட்ட தெரியலன்னா மூடிட்டு வீட்டுல இருக்கணும். உனக்கு எவன்டா லைசென்ஸ் கொடுத்தான்? மூதேவி. உன் மூஞ்சிக்காக தான் உன்னை விடுறேன். சரி மேடம். பார்த்து ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போங்க. தடவினே போகுது. போது ஒரு மரத்தை நோக்கி. மரத்துக்கு ஆபத்து. வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. சாவு ஊந்துருச்சு. உண்மைதானாப்பா. ரொம்ப கஷ்டடாடி. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சமீபத்துல ஒரு ஜோக் ஒன்று படிச்சேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப ரசிச்சேன் நான்.
ஒண்ணுமில்ல, ஒருத்தருக்கு சவப்பட்டி ஓணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்க. சீக்கிரம் கொண்டாங்கன்னு இருக்காங்க. ராத்திரியோட ராத்திரியா ஏற்றி போயிருக்கிறோம். கொண்டு போன வேன் பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஓரமா நிறுத்தி விட்டு அந்த கொண்டு போனவனுக்கு மனசு கேட்கல, எடுத்து தூக்கி தலை மேல வச்சுக்கின்னு வண்டியை ஓரமா லாக் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயின்னு இருக்கான். ராத்திரி 1:30 மணிக்கு தூக்கி போறான் சார். எதிரில் வந்த நைட் டியூட்டியில வந்த போலீஸ்காரர் பைக்கில் வந்தார் பாருங்க. இவன் இன்னமும் தூக்கி போறான்டான்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு 150வது தேரும்னு சொல்லி அவன் லைட் அடிச்சு பார்த்து நிறுத்து, யார் நீ, எங்க போறன்னு இருக்கான். அவன் புரிஞ்சுக்கணும், உஷாரா புரிஞ்சுக்கணும் சொன்ன புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல. அதனால பெட்டியோட வேற இடத்துக்கு போறேன். மயக்கம் ஆச்சு வந்த போலீஸ்காரு 10 நாள் ஆச்சு எந்திரிக்கிறதுக்கு. பெரிய விஷயம். அதான் 1:30 மணிக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா புழுக்கம் தாங்கல. எப்பதான் யோசிக்கிறேன். அப்பா இவனுக்கு வைக்க போற தாங்க முடியல. அப்பா ஒரு ராத்துல வேலைதாமானா எனக்கு ஒண்ணு கும்பிட்டானுங்க. யோ கணேசா, உன் தம்பி முருகன் வந்ததுல இருந்து நான் டோட்டலா வந்துட்டானுங்க. எல்லாம் நம்ம நேரம். யோ நீ வேற கம்னியா, முருகனோட சொந்த அண்ணன் என்னைய மாந்துட்டானுங்க. நீ தான் ஏமாத்துறையா கணேசா? அப்படி என்னையா உன் தம்பிக்கு ஸ்பெஷாலிட்டி? அது ஒண்ணும் இல்லையா, உனக்கு எனக்குலாம் இவனுங்க ஒழுங்கா கும்பிடா கோவம் வரும். ஏன்னா பண்ண நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். என் தம்பி முருகனுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணிட்டு போனா கூட முருகனை மன்னிச்சுட்டு பானா எத்துப்பான். அதான் இவனு ரொம்ப பண்ணிட்டு இருக்கானே. அதேதான் முருகா முருகா. சாமி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா வீடியோஸ் பாக்குறீங்க, பட் ஆனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு நிறைய வியூஸ் போகும். எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.